2026ல உங்க ஓட்டு யாருக்கு? டெஃபினெட்லி விஜய்க்கு தான், விஜய் அண்ணாக்கு தான். ஏன்னா மக்கள் கூட்டம் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலே இவ்வளோ கூட்டம் வருதுண்ணே. அப்போ மாநாடுலாம் பார்த்துருக்கோம், நம்மலாம் பார்த்துருக்கோம், மாநாடுலாம் பார்த்து அதுக்கு மேலே கூட்டம் வந்திருக்கு. இது மக்கள் சப்போர்ட்டு தான். இப்ப மக்கள் வந்துட்டு அது வரைக்கும் மாறாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே மக்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. புதுசா ஹீரோவை பார்க்கறனால கூட்டம் கூடுது. நடிகனை பார்க்கறனால கூட்டம் கூடுது அப்படின்றாங்க. அது வந்து ஓட்டா மாறாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கலண்ணா. அவர் வந்து எப்பயோ மக்கள் இயக்கம் வந்து பார்த்தா அப்பயே கட்சியில் தான் இருந்தது. அது இப்போ வந்து தமிழக வெற்றி கழகமாக மாறி நிற்கிது. வேற ஒன்றும் கிடையாது வித்தியாசம். அவர் அப்பயே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் மன்றமா மாறி அதுக்கப்புறம் மக்கள் அப்பயே இயக்கமா கட்சி தான் இப்போ நாங்கள் வந்திருக்கு. புரியுங்களா? சரி, அப்பயே நலத்திட்ட உதவி எல்லாம் ஆனா இப்ப வரைக்கும் பண்ணி ஸ்கூல் போற பசங்க அப்படின்னு கலாய்ச்சின்னு இருக்காங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருக்கானுங்க எல்லாம். ஸ்கூல் போகிற பசங்க இருந்தாலும் ஓட்டு இருக்குல்லண்ணா. எனக்கு கூட தான் 23 வயசு ஆகுது. என்ன பார்த்தா ஓட்டு போடுற மாதிரி தெரியாது. ஆனால் ஓட்டு எலெக்ஷன் இருக்குதானுங்க. நான் ஓட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க வந்து ஓட்டு மத்த கட்சிக்கெல்லாம் போட்டிருப்பீங்க. அவன் போட்டுக்கிறோம். ஆனா விஜய் வந்தோடனே விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? ஆனால் அவர் பண்ணுற உதவினால் தானே நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், நியூஸ் சேனலில் போடுறாங்கன்னு நமக்கு தெரில. இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்து வந்தது தான் நம்மலாம். இப்போ நீங்க நேரடியாகவும் பார்த்துருப்பீங்க நிறைய. நாங்கள் போயிருக்கோம். இப்போ இவங்க அவங்க வந்து பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு புரியுங்களா? ஏன்னா நம்ம அண்ணனே நிற்கிறாரு. இது மேலே நம்ம ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, நம்ம அண்ணனுக்கே கொடுத்துடலாம். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. ஏன்னா அவர் வந்து 10 வருஷம் ஆமாண்ணா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அவர் வந்து 10 வருஷமா ஆள போறாரு. மிஞ்சி போனா அது புரியுதுங்களா? எங்க அண்ணனே வந்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம ஏன் இன்னொருத்தரும் போடணும்? நம்ம அண்ணனுக்கே போட்டுக்கலான்ற. சரி, ஓகே. இப்போ விஜய் வந்தா என்னலாம் இந்த இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்னலாம் நினைக்கிறீங்க? வந்தா என்ன பண்ணணும்னா பெண்கள் பாதுகாப்பு உறுதி பண்ணணும். இப்ப அது இல்லன்றீங்களா? இல்லைண்ணா, உண்மையா இல்லைண்ணா. அது உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு தெரிய வேண்டியதுனா நம்மளே பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அங்கே இங்கே இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்குது. பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு உதவி பண்ணணும். மெயினாக போதை பழக்கம்லாம் இருக்கு. போதை பழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மாற்றணும். மது இதெல்லாம் மாற்றணும். ஏன்னா நிறைய குடும்பம் அழிஞ்சு போகுது. அதனால அப்புறம் வந்து இந்த பணம் இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பண்ணது ஊழல் மெயினாக ஒதுக்கணும். ஏன்னா அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. வேலை வாய்ப்பு அவ்வளோவா இல்லை. வேலை வாய்ப்பு கொஞ்சம் கடினம், நல்லா இருக்கும். எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அவனுக்கு பெருசா எல்லா உயிருக்கும் சமமா இருக்கணும். புரியுதா? நீ மேல நான் கீழே அப்படிலாம் இருக்கணும். எல்லாம் உயிர் தான். அது கண்டிப்பா விஜய் வந்தா ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா பண்ணுவாரு. அப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாற மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்போ புரியல. அது எப்படி நான் மாறிடுவாரு? ஏன்னா அது முன்னாடிலேருந்தே இருக்குண்ணா அவர்கிட்ட. புரியுதுங்களா? மாற்றன்றது முன்னாடிலேருந்தே கிடையாது. அவர் இதுல தான் இருக்காரு. கரூர் விஷயத்துல கூட அவர் வெளியிலே வரல, தலைமறைவா இருக்காரு அப்படின்னு. அது எப்படின்னா, அவர் வந்து கேட்டாராம், போலீஸ்காரர்கிட்ட கேட்டாரா நான் போலாமான்ட்டு. அவங்க போலீஸ் பர்மிஷன் தரா. போலீஸ் பர்மிஷன் கொடுத்தா தானே போக முடியும். யார் இருந்தாலும் அவர் சொல்றாரு, டைரக்டா சொல்றாரு, நான் பர்மிஷன் கேட்டா அவங்க எனக்கு தரலப்பா, அதனால தான் நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நீங்க உள்ள போனா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி சொல்லிதான்ப்பா என்ன அனுப்பிச்சு விட்டான்னு சொல்றேன். அவர் தான் நிறைய சொல்றாரு. இல்ல, மக்கள் வந்துட்டு திமுக மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்துட்டு ஆதரவு இல்ல விஜய்க்கு, இவங்கெல்லாம் வந்து எல்லாம் காசு கொடுத்து மிரட்டி பேச வைக்கிறாங்கன்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன? அதெல்லாம் எப்படி கோலத்தனம், அதெல்லாம் புரியுதுங்களா? கோலத்தனம், பயங்கர கோலத்தனம். மக்கள் சப்போர்ட் இல்லாம எதுக்கு இவ்வளவு தூரம் வரப்போறோம்? நடிகனா பார்க்க தான் வராங்க கூட்டம் கூட்டமா அப்படின்றாங்க. ஓட்டா மாறாது. சரி, கமலஹாசன் கூட போனாரு கரூர் இதுக்கு, கூட்டம் வந்தாங்க. அவரு நடிகர் தானே? அவரு நடிகர் தான். அவரு கரூர் விஷயத்துக்கு போனாரு, கூட்டம் வந்தாங்களா? இல்ல. அதுதான் அவரே ஒரு இதுல சொன்னாரு, கமலஹாசன் என் படத்துக்கு மட்டும் கூட்டம் கூடுறீங்களே, என் பிரச்சாரத்துக்கு மட்டும் என் கூட்டம் போட மாட்டேன்றாங்க. அதுலயே தெரியலையா சொல்லுங்க. சும்மா வந்து எப்படி நான் அவரே ஆக்டரா தான் பாக்குறேன். இவரை வந்து விஜய் வந்து அண்ணனா பாக்குறேன். புரியுங்களா? குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறேன். புரியுதுங்களா? அதுதான் மெயின். அதனால 2026ல உங்களை சார்ந்த எல்லாரோட ஓட்டுமே அவருக்கு தான். ஃபுல்லா விஜய் தான். கண்டிப்பா கூட்டணியே இல்லனா கூட மெஜாரிட்டில அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். நான் அவர் கூட்டணி வச்ச உடனே நான் அவர் கூட தான் இருப்பேன். அவ்வளவுதான். கூட்டணி இல்லாம தனியா நின்னா அவர் கூட தான். இப்ப எப்படி இருந்தாலும் அவர் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. சலிச்சு போயிடுச்சுல்ல அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. இப்ப ஏழை மக்களுக்கு தான் அது கஷ்டமே. ஆமா. 2026ல உங்க ஓட்டு யாருக்கு? தளபதிக்கு. ஏன்னா அதிமுக திமுக ரெண்டு பேரும் கட்சி இருக்குது. ரெண்டு பேரும் உயிர் பண்ண கட்சி. நாங்கள் ஏற்கனவே அதிமுக தான் ஓட்டு போட்டிருந்தோம். விசுவாசியாக இருந்த அம்மா இருக்கும்போது. இப்போதுக்கு அது அம்மா அந்த கட்சி வந்து விசுவாசி கிடையாது, வேற மாற்றமே. நாங்கள் இப்போதும் தளபதி ரசிகர். எங்கள் தளபதி கட்சி உருவாக நாங்கள் வெளியே வந்து எங்கள் தளபதியாக நாங்கள் உழைக்கணும் பாடுபடுறோம். அவங்களுக்கு நாங்கள் கொடி பிடிச்சிது, கொடி நட்டதெல்லாம் எங்களுக்கு போதும். முன்னால் அவங்க சாப்பிட்றதுக்குறாங்க, அப்படி கிடையாது. எங்கள் தளபதிக்காக நாங்கள் உரிமையாக உழைக்க வந்திருக்கோம். நாங்கள் 2026 கன்ஃபார்ம் மாற்றங்கள் வரும். புரியுதா? அதேமாரி கரூர் 41 பேர் செத்துறேன்றாங்க. அதெல்லாம் சும்மா காதாங்க. ஹாஸ்பிட்டல் 3 கிலோமீட்டர் இருக்குது, அங்கே விட்டுப்படியா நீங்கள்? இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை விட்டுப்படியா 3 கிலோமீட்டர் இட்டு போயிடுங்க பாடியா? சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. சார் அது என்ன ஆச்சு, ஏதாச்சும், எப்படி செத்தாங்க, மூச்சு தண்ணர் எப்படி, யாருக்கு என்ன இருக்குது, காய்ச்சல் கண்டுபிடிச்சி சொல்லிடல. அது சொல்லாமல் நீங்கள் திரும்பி போய்ட்டு செத்துறாங்கன்னு உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிச்சுட்டீங்க. ரைட்டு. மதுரையில் வர கூட்டமாக அங்கே வந்து சேர்ந்துச்சு கரூரில். எங்கள் தளபதி மேலே தப்பே கிடையாது. என்ன அதே விழுப்புரத்தை விற்கிறேன் வராத கூட்டமாக அந்த அங்கே அவ்வளோ பேர் அந்த கூட்டத்தில் எதிராக ஒரு ஆயுஷ்மான் நடந்துச்சா? மக்களுக்கே தெரியுது இதெல்லாம் போலியான நாடகம். இது
புரியுதா? அரசாங்கத்தோட காவல்துறை தப்புன்றீங்க. இது வந்து இது பாதுகாப்பு கொடுத்தது யாரு? சிஎம் கொடுத்தாரு. அப்போ அந்த பாதுகாப்பு எங்கே போச்சு? அப்ப அவங்க காவல்துறை ஒழுங்கா செயல்படலன்றீங்க. செயல் பண்ணலாம் அந்த டைமுக்கு என்ன அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? அப்படி இருந்தால் எது எம்மா சேதாரம் ஆகியிருக்காங்க? அப்ப விஜய் மேல தப்பு இல்ல. எங்கள் தளபதி மேலே தப்பே கிடையாது. என்னங்க? இப்போ வரைக்கும் மக்களை போய் சந்திக்கல, வெளியில வரல. சந்திக்கலாம் எப்படின்னா ஒரு சிஎம் எடுத்தோடனே போய் எப்படி சந்திக்க முடியும்? மக்களும் ஒரு கோவத்தால் குடும்பம் இருப்பாங்க, பொறுமையாக போய் பார்ப்பான், பார்க்காம இருக்க மாட்டார் தளபதி. இவருக்கு கூட்டணி யாரும் வர மாதிரி இல்ல, இவர் யாரு? தனியா நிக்கிற மாதிரி நீ இருக்கு. கூட்டினே வந்தாலும் வரனாலும் எங்கள் தளபதி ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் உறுதி உண்டு. புரியுதா? இவங்க ரெண்டு பேரும் பெரிய கட்சி, 50 வருஷம் ஆண்டிருக்காங்க. 50 வருஷம் ஆளுங்க ஆளா போகாது அந்த காலம். அப்போ எங்கள் காலத்துக்கு தான் டச் செல் கிடையாது, அது கிடையாது. இந்த காலத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? காலத்துக்கு தான் மாற்றிக்க வந்தோம். அதுக்காக மக்கள் அப்போந்தவங்க இருந்துருக்கு, அதுக்கு தான் போடுவாங்க. இப்போ இருக்கிறவங்க தெளிவாக இருக்கிறாங்க எல்லாமே. நாட்டில் ஊழல் நடக்கிறது, இப்போ மக்கள் இப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறான், இன்றைக்கி என்ன விலைவாசி விற்குதுன்றதெல்லாம் மக்கள் தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம இவங்களே மாற்றி போட்டுருந்தா நாட்டை வீணதாக வந்துட்டு வேறு கட்சி ஒருத்தவங்க. எங்கள் தளபதி வந்து கேப்டனுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்போட எங்கள் தளபதி கன்ஃபார்ம் உண்டு. விஜயகாந்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவர் கேப்டன் கட்சிச்சு அதை சரியாக பயன்படுத்தினா மக்கள் இது பண்ணிட்டாங்க. இந்த பத்திரிகை போட்டு அவரை வீணாக்கி இது பண்ணி விட்டாங்க. எங்கள் தளபதிக்கு எது பண்ணாலும் சரி, எத்தனை தடை போட்டாலும் நாங்கள் இதெல்லாம் மீறி அவராக குரல் கொடுப்போம். நாங்கள் உரிமையாக இருக்கிறோம். தனிச்சு இருந்தாலும் அவர் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. தனிச்சே இருந்தாலும் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். தேங்க்ஸ்.